இந்த வருஷத்துல நான் போடுற கடைசி வீடியோ இதுவா தான் இருக்கும். அடுத்த வருஷம் மறுபடியும் வேற வருவியா? சும்மாறா. அப்படி என்ன ப்ரோ பண்ண போற? இந்த வருஷம் தான் மோசமா போச்சு, அடுத்த வருஷமாவது நாசமா போட்டுங்கறியா? சும்மாறா. நியூ இயர் வரத்துக்குள்ள ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் எடுத்துடலாம்னு நினைச்சேன். கண்டிப்பா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா நாங்க சப்ஸ்கிரைப் பண்றேன்டா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சிங்கம் அகைன் படத்தோட ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். இந்த சிங்கம் அகைன் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படம் எந்த யூனிவர்ஸ்க்கு கீழே வருதுன்னு பார்க்கணும். இந்தியாலேயே உருவான முதல் யூனிவர்ஸான காப் யூனிவர்ஸ். காப் மாதிரி ஃபீல் பண்ண. கடாய கரித்துண்டி பிடிச்சு தூக்குற மாதிரி மீச வச்சுக்கிட்டு நம்ம ஊர்ல சிங்கம்னு சொல்லி ஒருத்தர் சுத்திட்டு இருப்பாருல்ல, அதான் நம்ம துரசிங்கம். அவருதான் இவரு. டேய், நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? சிங்கம் படம் கேட்டீங்க, இது என்னது? அதாங்க இது. சிங்கம் படத்தை ரீமேக் பண்ணி பலே ஹிட் கொடுத்துட்டியா நீன்னு பாராட்டிட்டு இருக்கிறப்ப சிங்கம் ரிட்டர்ன்ஸ் ஒன்னு இறக்குனாரு. யார் இறக்குனா? அதாங்க இந்த ரோஹித் செட்டின்னு ஒரு ஹிந்தி டைரக்டர். இந்த சிங்கம்க்கும் சிங்கம் ரிட்டர்ன்ஸுக்கும் இருக்கிற ஒரே தொடர்பு ஹீரோ மட்டும் தான். சிங்கம் 1ல காஜல் அகர்வால் ஹீரோயினா பண்ணிருப்பாங்க. ஆனா சிங்கம் ரிட்டர்ன்ஸ்ல கத்ரினா கைப் பண்ணிருப்பாங்க. குமார், கத்ரினா கைப் இல்ல, கரீனா கபூர். கரீனா கபூர் பண்ணிருப்பாங்க. அப்ப கத்ரினா கைஃப் என்ன பண்ணிருக்காங்க? அவங்க சூரியவன்ஷியோட ஆளாக்கும். காப் யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா கேரக்டருமே ரீமேக் ஆகி வந்த கேரக்டர். சிங்கம் நம்ம ஊர் துரசிங்கம். சிம்பான்னு ஒரு பையன் இருக்கிறான், முஃபாசாவோட பையனா. அவன் டோலிவுட் டெம்பர். அதான்ப்பா நம்ம ஊர் அயோக்கியா. ஆனா சூரியவன்ஷி மட்டும் ரீமேக் கேரக்டர் கிடையாது. இவர் இருக்காரு சவுத் இந்தியன் படமா வாங்கி ரீமேக் பண்ணுவாப்ல. ஆனா ரீமேக்காலேயே உருவான யூனிவர்ஸ்ல ரீமேக் படம் பண்ண மாட்டாரு. எப்பா அக்ஷய், இப்படி அசிங்கப்படுத்திட்டியப்பா. அடுத்ததா இருக்கிறவரு நம்ம சிம்பா. இவரை பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல, சும்மா மூர்க்கு மீசையை வச்சுட்டு திரிவாப்ல. கடைசியா தான் வந்துச்சு சிங்கம் அகைன். இதை ஒரு அவெஞ்சர்ஸ் படம் மாதிரி வச்சுக்கோங்க, கண்ட கேமியா இருக்கும். இதுல நம்ம சிம்பாவுக்கு இங்கிலீஷ் ஒழுங்கா பேச தெரியாது, அறக்குறை. அது ஷெவ்ரலே. சிம்பா, என்னால முடியல, தயவு செஞ்சு இங்கிலீஷ் பேசாதன, கடுப்பா இருக்கு, புரியுதா? நம்ம சூரியவன்ஷிக்கு பேர் ஞாபகம் வச்சுக்க தெரியாது. வளராம விஷயத்த சொல்லு பம்பா. சரி, என் பேரு பம்பா இல்ல சிம்பா. எனக்கு ஏதோ பேர் ஞாபகம் வச்சுக்க தெரியாத வியாதி அம்மா. இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்க வாய்ப்பே இல்லை இடியட். யூ ஜஸ்ட் லேசி. இவ்வளோ நேரம் இதை பார்த்ததை வச்சு இந்த காப் யூனிவர்ஸ் பத்தி ஒரு அரைகுறையாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகங்க. சிங்கம் 2க்கு சிங்கம் ரிட்டர்ன்ஸ்னு பேர் வச்சாங்க, சிங்கம் 3க்கு சிங்கம் அகைன்னு பேர் வச்சாங்க. அப்ப சிங்கம் 4க்கு சிங்கம் ரீரிட்டர்ன்ஸ்னு பேர் வைப்பாங்களோ? அப்ப சிங்கம் 5க்கு சிங்கம் அகைன் அண்ட் அகைன்னு பேர் வைப்பாங்களோ? சிங்கம் ரிட்டர்ன்ஸ்னா சிங்கம் திரும்பி வருது, சிங்கம் அகைன்னா சிங்கம் மீண்டும் வருது. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? சரி, நாம இப்ப சிங்கம் அகைன் படத்தோட ரோஸ்ட்டை பார்ப்போம். நம்ம ஹீரோ சிங்கம் காஷ்மீர்ல என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. அப்படி என்ன பண்ணிட்டு இருப்பாரு? மியூசிக் கட் பண்ண, ஸ்லோ மோஷன் கட் பண்ண. அட பாவமே. டே போட்டு வர, பாவமா இருக்கு, போட்டு வர, போட்டு. ரீரிகார்டிங்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறா. எதுக்கு காஷ்மீர் போய் நடு ரோட்ல வாக்க போட்டு போயிட்டு இருக்க நீ? பக்கத்துல அவ்வளவு வண்டி இருக்குல்ல, ஏறி போக வேண்டியது தானே. சொன்னது கேட்டுருச்சுரா, வண்டியில ஏறி போறாரு. நம்ம சிங்கம் கரீனா கபூர் கிட்ட கடலை போட்டு போயிட்டு இருக்கிறப்ப ஹெல்மெட்டோட வருத்த வந்து ரேஸுக்கு வரியான்னு கூப்பிடுறான். அங்க நம்ம சிங்கத்தை சுத்து போட்டு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. சும்மா இருந்த சிங்கத்தை சீண்டி பார்த்துப்புட்ட. அது எப்படிரா இவரு குறி மட்டும் தப்பவே இல்ல. குங்குமப்பூ இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. விமல், சொல்லுங்கள் நாக்கில் கேசரி. அதே ஹெல்மெட் போட்டவன், இவனை பிடிச்சா ஏதாவது குழு கிடைக்கும். துரத்திட்டு வந்து பிடிச்சா நம்ம ஜாக்கி ஷெராஃப். டேய், நீ அந்த பேரை தப்பு தப்பா சொல்றவனோட வில்லன் தானே, இங்க என்னடா பண்ற? உனக்கு எனக்கும் பகதான். அவனை அடிச்சு கழுத்தை நெரிச்சு கட்டி இழுத்துக்கிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணா ஒரு கதை சொல்லிட்டா சார். ஒரு தேவையில்லை. நீ என்ன பிடிக்கலாம், ஆனா அவனை பிடிக்க முடியாது. யாரா அவன்? அவனை தான் உன்னால பிடிக்க முடியாது. எவனடா என்னால பிடிக்க முடியாது? அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பயந்து போயிட்டு, சார் நம்ம ஒரு ஆப்ரேஷன் ஒன்று கிரியேட் பண்ணு சார் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்ப டீமுக்கு பேரு நான் தான் சொல்லுவேன், சிவா. சிவா. சிவா ஸ்குவாட்.
சாரி சார், அது மட்டும் நம்மளால முடியாது சார். சார் உங்களால முடியுமா? முடியாது சார். உங்களால முடியாது சார். ஸ்குவாடை உருவாக்கி 2 வருஷமா சும்மாவே தான் இருந்திருக்கிறானுங்க. ஸ்குவாடை வச்சு ஒன்றும் பிடுங்கல. நம்ம கரீனா கபூர் அக்கா என்ன பண்றாங்கன்னா, இந்த ராமாயண கதைகள் எல்லாம் கூறிக்கிட்டு இருக்காங்க. இந்த ராமாயண கதையெல்லாம் சொல்றது ஒரு வேலைன்னு சொல்லி அதை கேட்கறதுக்கு இவ்வளோ கேன பசங்க வந்திருக்காங்க பாத்தியா? யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? நம்ம ஹீரோ அவரோட பையனை பாக்குறதுக்காக போயிருக்காரு. கூட 2 போலீஸ் போயிருக்காங்க. போலீஸோட நீ என்ன வந்து பாக்குறியான்னு பிடிச்சி ஏறி நேறிட்டு இருக்கான். அப்ப அவன் ஒன்னு சொன்னான் பாருங்க, லைஃப்ல மறக்க மாட்டேன். माना कि डैड गोट है, கோட். ग्रेटेस्ट ऑफ ऑल टाइम. ஓ அப்படியா விஷயம்? இவங்க எடுத்துட்டு இருக்கிறது என்னமோ ராமாயணத்தையே மாடர்ன் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க, ராமாயணமா இது? இது ராமன், இது லட்சுமணன், இது சீதா, இது அனுமன், இது ராவணன். இதெல்லாம் ஈஸ்டர் எக் மாதிரி வச்சுட்டு போயிருக்கலாம்ல. எதுக்கு கதையோட சேர்த்து கலப்படம் பண்றீங்க? டியூரேஷன் இழுக்கத்தான். நம்ம ஹீரோ தமிழ்நாட்டில இருந்து வந்த போதைப் பொருட்கள் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணி பிடிக்கிறாப்ல. என்னடா நீங்களா லோக்கி யூனிவர்ஸ்ல இருந்து வரீங்களா? இது காப்பி யூனிவர்ஸ், இதுக்குள்ளலாம் வரக்கூடாது, வெளியே போ. சார் இல்ல சார், வில்லன் அனுப்பி வச்சார். இந்த யூனிவர்ஸ் தான். நானும் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். அவனை பத்தி சொல்லு. அவனுக்கு 3 தம்பி இருக்காங்க சார். அவனுங்க மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள்ல இருக்காங்க. இப்ப நம்ம சவுத் இந்தியா வருவோமா? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் டெம்பிள் வேணும்னு கேட்டீங்க. இது என்னது? இதாங்க அது. சரி, மதுரையில யாருப்பா இருக்கிறா? சக்தி செட்டி சார். தொலைஞ்சுதுடா. தொலைஞ்சா என்ன பாத்து என்ன தொலைஞ்சு? கழுத்து சுளுகு பிடிச்சா கூட பரவாயில்லண்ணே, 3 தடவை திரும்பும். இந்த யூனிவர்ஸ் பற்றி நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கெட்ட பழகம் இருக்குது. வண்டியை பார்க் பண்ணாமல் இறங்கி நடந்து போகிறது. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? காவியா புருஷா, இங்க என்ன பண்ற? இப்ப இவங்க மதுரைக்கு வந்துட்டாங்க. இவங்க தமிழ்ல பேசுவாங்க நான் எதிர்பார்க்கல. துப்பாக்கி படத்துல வர மாதிரி தமிழ்ல பேசுறது பேக்ரவுண்ட்ல ஓட ஹிந்தியில சத்தமா பேசுவாங்கன்னு நினைச்சேன். தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தமிழன் இல்லையா? எல்லாம் ஹிந்தி தான் பேசுது. இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. ஒரு ஆம்பளை அபியூஸ் பண்ணிட்டு இப்படி அட்டென்ஷன்ல நிக்கிற நீ. அப்புறம் 3 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. பங்கு கூட்டு வந்ததுக்கு அவர் ஏதாவது ஒரு வார்த்தையாவது பேச சொல்லு பங்கு. பங்கு யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. நம்ம சிங்கம் 2 படத்துல டேனியை கூட்டிட்டு போறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனே எரிச்சு போட்டு கூட்டிட்டு போவாங்கல்ல, அந்த சீனை இந்த அமுல் பேபி பண்றான் அவன் தம்பிங்களுக்காக. தம்பிங்களுக்கு ஒன்னா தலையெடுத்துருண்டா. என்னடா நிஜமாவே எடுத்துட்டான்? வாயில கத்திய கவிக்கிட்டா மட்டும் நீ மாசா தெரிஞ்சிருவியா? தமாசா தான்ப்பா தெரியுற. தமிழ்நாட்டில் தமிழ் பேசணும்னு தெரிஞ்ச உனக்கு அவனுக்கு தமிழ் தெரியாதுன்னு தெரியல பத்தியா? சே, இந்த ஒரு விக்கெட்டை மட்டும் தப்பிச்சிருச்சே. இந்த கதையில சீதாவா கருதப்படுற கரீனா கபூர் ராமர் சென்ற பாதையை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார். சென்ற இடம் ராமேஸ்வரம். அப்புறம் என்ன, ராவணன் வந்துட்டான், தூக்கிட்டு போகல. தாதா இப்ப தூக்கிட்டு கிளம்பிடுவாங்கயா. இவரை பார்த்தா எங்கேயுமே வில்லங்கிற தோற்றமே வரமாட்டேங்குதுப்பா. ஒரு மாதிரி அமுல் பேபி ஆட்டமே இருக்காரு. அமுல் பேபி தப்பிச்சு போன விக்கெட்டு. சீதாவை கடத்திட்டாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க? ஹீரோயின் தப்பிச்சு ஓடுறப்ப உள்ள இருந்து ஒருத்தர் வராரு. யாரு வரா? மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. கொடூரமா இருக்கு. ஆரம்பத்துல தான் இவர் அப்பாவை வில்லனா பார்த்தோம். இப்ப என்னடான்னா பையன் ஹீரோக்கு உதவி பண்ணிட்டு வராரு. ஐயோ, அப்படி சொந்த பந்தத்துல எடுத்து பார்க்காதீங்க. எல்லாம் சுத்தி வளைச்சு சொந்தமா தான் இருப்பாங்க. தலைவன் போலீஸ் துப்பாக்கி வச்சிருக்காரு. எடுத்து டிஸ்கோல் 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 சுட்டு தள்ளிருக்கலாம். துப்பாக்கியை பிடிங்க அண்ணி. இப்ப நான் எப்படி சண்டை போடுறேன்னு பாருங்க. அண்ணி, இவருக்கு அண்ணி? அட ஆமா, இவர் தான் இந்த படத்துல லட்சுமணனே. டைகர் ஷராஃப் எப்படியோ சண்டை போட்டு அவர் கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அங்க போய் எல்லாரும் ஜாலியா அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப ராமர் வந்துட்டாருன்னு நினைச்சு லட்சுமணனோட ராவணன் வந்து நிக்கிறான். நம்ம டைகர் அண்ணன் எல்லாத்தையும் சிங்கிள் ஹேண்டடா சமாளிக்கிறப்பல அங்க பாரு அவன் எத்தா தண்டி AK-47 எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இவரு இதுல ஒன்று பிஸ்டல் வச்சு சுட்டு இருக்காரு. எனக்கு இந்த சீன் மட்டும் புரியவே இல்லை. இந்த அம்மாவை கன் பாயிண்ட்ல லாக் பண்ணி டைகர் ஷராஃபை அடிச்சு போட்டுருவானுங்க. டைகர் ஷராஃபை கோடாலியில கொல்ல வரப்ப சிங்கம் வந்து காப்பாத்துவாரு. நம்ம சிங்கத்தை பார்த்த உடனே கன்னை வச்சிட்டு இருந்தவன் பதறிடுவான். அட இந்த வில்லனுங்களே எப்படித்தான்ப்பா, சான்ஸ் கிடைச்சா யூஸ் பண்ணிக்கவே மாட்டேங்கிறானுங்க. அதனாலதான் எப்ப பார்த்தாலும் தோத்து போயிடுறானுங்க. ராமன் லட்சுமணனை காப்பாற்றிய பிறகு ராவணன் அழைப்பு விடுகிறார். ஏண்டா கஸ்மாலம், தூக்கின்னு வந்துட்டா உன் பொண்டாட்டிய. என்னதான் நீ என்ன ராவணன் கதாபாத்திரமா நினைச்சுக்கிட்டாலும் ராவணனுக்கு இருக்கிற அந்த சாபம் எனக்கு கிடையாது. ராவணனுக்கு இருக்கிற அந்த சாபம் எனக்கு கிடையாது. ராவணனுக்கு இருக்கிற அந்த சாபம் எனக்கு கிடையாது. பிடிக்காம தொட்டாலும் வெடிச்சு போக மாட்டான்டா இந்த ராவணன். வந்து சீக்கிரம் காப்பாத்துற வழியை பாரு. பண்றவங்க நேர்ல வரேன்டா.
நம்ம சிங்கம் வெறிகொண்ட வேங்கையா கிளம்பி போய் ஜாக்கி ஷெராஃபை போட்டு அட்டி அட்டி நடிக்கிறாப்ல. ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைய டச் பண்ணலாம், ஆனா டிச் பண்ணப்படாது. சொல்லுடா, எங்கடா என் ஆளை வச்சிருக்கான் அவன்? சொல்ல முடியாது, போய் கண்டுபிடிச்சிக்கடா. அட இவனை வச்சுக்கிட்டு ஒரு யூஸும் இல்லப்பா, எதுக்குப்பா இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு வச்சுட்டு இருக்கிறீங்க? அப்புறம் நம்ம சிங்கம் போயிட்டு, சார் நம்ம சிவா ஸ்குவாடுன்னு ஒரு ஸ்குவாட் ஆரம்பிச்சுமே, அந்த ஸ்குவாடுக்கான டைம் இப்போ வந்துருச்சு சார். இந்த பக்கம் பார்த்தா இவன் பாட்டுக்கு ஹீரோயினை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறான். அப்பவே இருப்பேமா, எதுக்காக இந்த பையன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹீரோயினை கடத்தணும்? ஒரு மோட்டிவ் இருக்கணும்ல. இந்த பையலோட தாத்தன் தான் ஜாக்கி ஷெராஃப். நம்ம ஜாக்கியை அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கிறதுனால அவரை ரிலீஸ் பண்ண சொல்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். அடுத்து யாருப்பா வரப்போறா? சிம்பாவும் சிங்கமும் சேர்ந்து தான் இந்த மிஷன்ல ஈடுபட போறாங்க. ஆனா பாக்குற நாம தான் பாடுபட போறோம். மறுபடியும் இந்த பையன் ஃபோன் பண்ணி, உன் பொண்டாட்டி நான் ஸ்ரீலங்கால தான் வச்சிருக்கிறேன்னு சொல்றான். இவரே கடத்திட்டு போவாராம், இவரே வர சொல்லி இடமும் சொல்லுவாராம். இவனுங்களுக்கு எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அங்க உடனே கிளம்ப வேண்டியது தானே. இதுவே எங்க ஹரியண்ணனா இருந்திருக்கணும்டா, இப்படிங்கிறதுக்குள்ள பர்மிஷன் வாங்கி ஸ்ரீலங்காக்குள்ள இறங்கியிருப்பாரு. இவனுங்க பாட்டுக்கு உட்காந்து டிஸ்கஸ் பண்றானுங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. சார் நம்ம வேணா சக்சஸ் பார்ட்டி முடிச்சுட்டு போலாமா? புதுசா ஒன்று ட்ரை பண்ணலாமே. முதல்ல வேலையை முடிச்சுட்டு அப்புறம் சக்சஸ் பார்ட்டி கொண்டாடலாமே, வித்தியாசமா இருக்கும். டேடி அம்மாவை காப்பாத்தி கூட்டிட்டு வா டேடி, காப்பாத்தி கையோட கூட்டிட்டு வர மை சன். முதல்ல சிம்பாவை தான் அனுப்பி வைக்கிறானுங்க, வில்லனுங்களும் வந்து கூட்டு போறானுங்க. இப்ப அவனை எதுக்கு அங்க கூட்டு போகணும்? எல்லாம் ஒரு காரணமா தான். சிம்பா உடம்புல டிராக்கரை வச்சு இவனுங்க அனுப்பி விடுறானுங்க. சிம்பாவை கூட்டிட்டு போய் இவனுங்களே ஹீரோயின்ட்ட விடுறானுங்க. மூளை இருக்கிற இடத்துல சாணி இருக்கா என்ன? ராமாயணம் தெரிஞ்ச எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும், இந்த இடத்துல ஒரு ஃபைட் வரும்னு. ஆனா அந்த ஃபைட்ல சிம்பா ஸ்கோர் பண்றது என்னமோ கம்மி தான். நம்ம சிங்கம் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாரு. நீ என்னதான் பெரிய சிம்பாவா இருந்தாலும் படத்தோட டைட்டில் என்னது, நான் தான் ஸ்கோர் பண்ணுவேன். ஹீரோயின் உதறி விட்டு வந்து கட்டி பிடிச்சி பாசத்தை பொழிகிறாங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க, சின்ன பிள்ளைங்க கெட்டு போயிருவீங்க. இப்போ இவன் என்ன சொல்றான், இவன் வந்துட்டு இவங்க தாத்தாக்காக மட்டும் பழி வாங்குறதுக்கு இங்க வள்ளியான். சூரியவன்ஷி படத்துல இவங்க அப்பனை போட்டு தள்ளியிருப்பாங்க, அதுக்கு வந்துட்டு சிங்கம் படத்துல பழி வாங்கிட்டு இருக்கிறான். ஏன்டா அப்போ உனக்கு பிரச்சனை இவனோடய இல்லையா? அப்புறம் ஏன்டா இவன் பொண்டாட்டி கடத்திட்டு வந்த? எங்க அப்பனை கொள்றப்ப இவனு தான் கூட இருந்தான், அதனால தான் கடத்திட்டு வந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் பிடிச்சி இவனுங்க கஸ்டடியில வச்சுக்கிறானுங்க. இவன் நிஜமாவே வில்லன் தானா இல்ல லூசு போயிலான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சிவா ஸ்குவாடுக்கு நான் தான் பேர் பண்ண ஒருத்தன் வச்சான் இல்லையா, அவனுக்கு போனை போட்டு கொடுக்குறான். டேய் இவங்கெல்லாம் இன்டெலிஜென்ஸ்ரா? இல்ல இவங்கெல்லாம் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, இருந்தாலும் இதெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லையா, அவங்க ஏதாவது சீக்கிரட்டா பேசிக்குவாங்க. அதுக்கும் போனை போட்டு கொடுத்து பிளானை இவன் சொல்லி அதுக்கப்புறம் ஃபைட் ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி ஃபைட் மட்டும் 20 நிமிஷம். கார்ல ஸ்கிட் அடிச்சு சுடுவாங்க, காரை நிமித்தி போட்டு சுடுவாங்க, ஹெலிகாப்டர்ல இருந்து சுடுவாங்க, படுத்துக்கிட்டு சுடுவாங்க, நின்னுக்கிட்டு சுடுவாங்க. ஐயோ சாமி போதுண்டா, சுட்டது சூ மூடிட்டு கிளம்புங்கடான்னு சொல்ல வைப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ ஹீரோ வில்லனை கொன்றுவாரு. தப்புன்னு பார்த்தோன்னே என்னடா அவெஞ்சர்ஸோட ஹெலிகேரியரை காட்டுறீங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க, இது சிவா ஸ்குவாடு. அவ்வளவுதான், நன்றி வணக்கம் போட்டு முடிச்சிட்டாங்க. போஸ்ட் கிரெடிட்ஸ்லாம் ஒண்ணும் இல்லை, வரப்படுங்க. நான் சொல்ல போறது ஒன்றும் உனக்கு புதுசு இல்லை, இருந்தாலும் நான் சொல்றேன் நீ கேளு. உங்க எல்லாத்தையும் நான் அடுத்த வருஷம் வந்து பார்க்குறேன். எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.